நம்ம மாடி தோட்டத்துல இயற்கை முறையில விளைஞ்ச பச்சை கத்திரிக்காய பறிக்கிறேங்க. இது எதுக்குன்னா, ஊறுகாய் பண்ணுனா இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேங்க. இப்ப என் ஃப்ரெண்டு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்காக நான் வந்து இந்த கத்திரிக்காய பறிச்சு நல்லா அலசிட்டு, நீள வாக்குல கட் பண்ணி நல்லா தண்ணீல மூழ்குற அளவுக்கு போட்டுட்டேங்க. இப்போ அடுப்ப பத்த வச்சு ஒரு கடாய வச்சு செக்குல ஆட்டுன எண்ணெய ஊத்திட்டேங்க. இப்ப நீள வாக்குல கட் பண்ண ஆனியனு, கிரீன் சில்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்து கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுத போட்டு நல்லா எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இப்போ நல்லா இது நல்லா பச்சை வாசம் போன பின்னாடி நம்ம நீல வாக்குல கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய போடுறோங்க. இந்த கத்திரிக்காய் வந்து நல்ல எண்ணெயிலேயே வதக்கணும் வதக்கணுங்க. கை வலிக்கும் தான். இருந்தாலும் இப்போ நமக்கு டேஸ்ட்டா கத்திரிக்காய் ஊறுகாய் டேஸ்ட்டா வரணும்னு நல்லா வதக்கி எடுத்து பாருங்க. இப்போ கொல கொலன்னு குழஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து புளி பேஸ்ட்டை போட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கணுங்க. புளியோட பச்சை வாசம் போன பின்னாடி நம்ம வெந்தயம், கடுகு, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கடைசியாக நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து பிரட்டிட்டு இறக்க போகிற சமயத்தில் நம்ம வெல்லம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஆற வச்சிடலாங்க. ஒரு சுவையான கத்திரிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டுருக்குங்க. கத்திரிக்காய் ஊறுகாய் செஞ்சாச்சுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் ஊறுகாய் செய்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு பார்க்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு செஞ்சு தர முடியுமான்னு கேட்டாங்க. என் ஃப்ரெண்டு பேபி திருப்பூரில் இருக்காங்க. நான் செஞ்சு கொடுத்தேங்க. சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கால் பண்ணி. அவங்க சொன்னதோடு மட்டும் அல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மாடி தோட்டத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கத்திரிக்காய் கிடச்சிது. அதை வச்சு செஞ்சேன். 2வது செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. கொடுக்கும் போதே நான் சொல்லிடுவேன், ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நல்லா ஏர் டைட்டாக ஒரு கண்டெய்னரில் வச்சு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். இப்போ அவங்க நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க எனக்கு. இப்போ நான் செஞ்ச இந்த கத்திரிக்காய் ஊறுகாய் வந்து பெங்களூரும் திருப்பூரும் போகுதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என்னை மோட்டிவேட் பண்ண என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேங்க.